அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்ன, இந்த 2வது படிவம் தொடர்பாக சில மாணவர்களிடையே குழப்பமான ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது தொடர்பாக தான் ஒரு தெளிவுபடுத்தல பார்க்க போறோம். குறிப்பா இந்த 2வது படிவம் என்ற ஒரு தனியான விண்ணப்ப படிவம் இல்லை. அதாவது செகண்ட் ஃபார்ம் சொல்றது ஒரு தனியான விண்ணப்ப படிவம் இல்லை. அதாவது கேம்பஸ் கிடைக்காத ஆக்களோ இல்ல கிடைச்ச ஆக்களோ அப்ளை பண்ற ஒரு புது படிவம் அல்ல. இது ஏற்கனவே நீங்க செய்த முதற் படிவத்தின் 2வது படிமுறை. அதாவது முதற் படிவத்துல நீங்க சில கற்கையினர்கள் உங்களுக்கு விருப்பம் என்றதை யூஜிசிக்கு தெரிவிச்சீங்க. அப்ப யூஜிசி அதுல உங்களோட தகுதி அடிப்படையில தெரிவு செய்து இந்த கோர்ஸுக்கு நீங்க சூட்டபிள் என்ற தகவலை உங்களுக்குரிய வாய்ப்பு அவங்க 2வது படிவம் ஊடாக தந்திருக்காங்க. இப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க அந்த கோர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிக்கல் சயின்ஸ் என்ற கோர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, நீங்க அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப நீங்க செகண்ட் ஃபார்ம் நிரப்பி 50 ரூபீஸ் பேமெண்ட் செய்து ஆன்லைன்ல அந்த பேமெண்ட் ரெசிப்டை நீங்க போஸ்டர்ல அனுப்பணும். அப்படி இல்லை, உங்களுக்கு அதுல உடன்பாடு அந்த கோர்ஸ்ல இல்லை என்று சொன்னா நீங்க செகண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணாம விடலாம். விட்டா அது நிலவரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்ப இருக்க கோர்ஸை நீங்க தெரிவு செய்து கொள்ளல, இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கோர்ஸும் இல்லை. அதே நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா இப்ப இருக்க கோர்ஸை நீங்க தெரிவு செய்திருக்கீங்க. அதே சந்தர்ப்பத்துல நீங்க அதுல டிக்ளரேஷன் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. நீங்க விரும்பினா உங்களோட வெயிட்டிங்ல வரக்கூடிய கோர்சஸை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணாம விடலாம். ரிமூவ் பண்ணாம விட்டா அடுத்த கட்டமா கிடைக்கக்கூடிய கோர்ஸ் ஒன்று கிடைக்கல. உங்களோட நிலவரம் அப்படின்னா உங்களுக்கு முதலாவது கிடைச்ச கோர்ஸ் இல்லாம போய் 2வது கிடைச்ச கோர்ஸுக்கு நீங்க கட்டாயம் விண்ணப்பிக்கணும், அல்லது விண்ணப்பிக்காம விட்டுட்டு 3வது வரக்கூடிய ஒரு கோர்ஸுக்கு விண்ணப்பிக்க நிலைமைக்கு வருவீங்க. அப்ப நீங்க இதுல கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று விருப்பம் விண்ணப்பிக்கலாம் அல்லது விண்ணப்பிக்காமல் விடலாம். விண்ணப்பிக்கிறேன்னு சொன்னா உங்களோட வெயிட்டிங்ல வரக்கூடிய கோர்சஸ்ல உங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லாத கோர்சஸ் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்ப செகண்ட் ஃபார்ம்ல தெரிவு செய்யப்படாத ஆக்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்து இப்ப நாட் செலக்டட் வந்த பிள்ளைகளுக்குரிய நிலவரம் என்னன்னு சொன்னா, நீங்க இப்போதைக்கு செகண்ட் ஃபார்ம் போட இல்லாது. நீங்க இப்ப வெயிட்டிங்ல ஆட்டோமேட்டிக்காவே இருக்கீங்க. வெயிட்டிங் தனிப்பட்ட ஃபார்ம் ஒன்றும் இல்ல. நீங்க வெயிட்டிங் இதுல இருப்பீங்க. நீங்க இப்ப உங்களுக்கு கொஞ்ச நாள்ல செகண்ட் ஃபர்ஸ்ட் வெயிட்டிங்னு சொல்லுவாங்க, அது வேற வரைக்கில உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் கிடைச்சா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற வாய்ப்புகள் தொடர்பு இப்ப இருந்தே உங்களோட முயற்சிகளை தொடருங்க. உங்களுக்கு ஏதாவது தொடர்பான இது ஆலோசனைகள் தெளிவுகள் தேவைன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.